எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாமெல்லாம் இணைந்து ஏசப்பாவுக்கு துதி செலுத்துவதற்கும் அவரை ஆராதனை செய்வதற்கும் ஏசப்பா கிருபையாக நமக்கு தருகிற இந்த நேரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அநேகர் உங்களுடைய சாட்சிகளை நீங்க பதிவிடுறீங்க, மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் எங்களோடு கூட பேசினார், கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்தார், எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம இணைந்து செயல்படும்படியாக அழைக்கப்படுவோம். வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. மத்தேயு 28:6 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஜீவிக்கிற தேவனை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். வெளிப்படுத்தல் 1:18 வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற இயேசு அப்பா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறாராம். அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்த்தும் முன்னமாக அருமையான கருத்து செறிந்த ஒரு அருமையான பாடல் சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம். அவர் சொன்னால் உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவி சரீரத்தில் சுகம் உண்டு, விடுதலை உண்டு. தெரிந்தவர்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை தொடருவோம். நன்மைகளும் கிருபைகளும் நம்மை தொடரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. துன்பத்தில் உங்களுடைய என்னுடைய நம்முடைய துணை ஜீவிக்கின்ற இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமென். ஒருவேளை தொய்ந்து போய்விட்டேன் ஆண்டவரே, உடைந்து போயிருக்கிறேன் சுவாமி, செங்கடலை பிளந்தவரே, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவரே, என்னை நீ பின்பற்றி வா, நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர் அல்லவோ சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ தேவஜனமே. கட்டாயம் கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். துதிக்க விடுதலை, அவருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையின் அபிஷேகங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடுவோம். கண்களை மூடி அப்படி கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, உங்களுடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறி சென்ற நல்ல தெய்வமே, நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின்
பாரங்கள் ஆண்டவரே வேதனைகள் பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் கிருபையாக உம்முடைய அன்பின் அற்புதத்தின் கரத்தை நீட்டி இன்றைக்கும் நீர் நீதி செய்கிறவராக விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறீரே அப்பா. நாங்க நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு விஷயம் வாய்களை திறந்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க அப்பா. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ துயரங்கள் ஆண்டவரே, கண்ணீரின் பாதை, ஆனாலும் கர்த்தர் எங்களை கைவிடாதபடிக்கு நீர் காத்து வருகிறீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தை நாங்கள் பிடிக்கிறோம் சுவாமி. உம்முடைய திருக்கரத்தை பிடித்துக் கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. சமூகம் சேர்ந்திடுவேன். ஆத்தும நண்பர் ஆகிய அப்பன் இயேசு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். சகோதரி சகோதரியே, இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே என் ஆத்துமனேசரே சொல்ல. எல்லாரும் வாய்களை திறந்த ஒரு விசை ஆத்துமனேசரே, எங்களுடைய ஆத்துமாவி சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு உகந்த வண்ணமாக நீண்டி எங்களை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு வேதனை இராது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய காயங்களை கட்டுகிறதே நீர் ஆவியானவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரங்களில்
நேரத்தில் நாங்கள் தவறி விடுகிறோம். எங்களுடைய சொந்த கரங்கள், சொந்த கால்கள், எங்களுடைய சுய புத்தி அதை சார்ந்தபடியினால அநேக நேரம் தோல்விகள், அநேக நேரம் அவமானம், அநேக நேரம் பாரம். இந்த நேரத்தில் அப்பா, இந்த ஆராதனை நேரத்தில் எல்லாரும் அர்ப்பணம் செய்வோமா? இந்த ஆராதனை நேரத்தில் எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம். உங்களுடைய கைக்குள்ளாக, உங்களுடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க டாடி, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய திருக்கரத்தால் தாங்கி எங்களை நடத்திடுங்க ஆண்டவரே. உங்களுடைய திருக்கரத்தால் எங்களை தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. இனி நாங்கள் அல்ல, இனி கிறிஸ்துவே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்கிற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில மேலோங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. கலாத்தியர் 2:20 சொன்னபடி அந்த கிருபையின் அபிஷேகம் எங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. அப்பா, இணைந்து உம்மை ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், சபைகள், பிள்ளைகள் மீது அப்பா இந்த கிருபையின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. இந்த ஆராதனை நேரத்தில் எங்களையே நாங்கள் வார்த்து விடுகிறோம் சுவாமி. எங்களையே உம்முடைய மகிமையின் பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். உம்முடைய சுத்தத்தின்படி நீர் எங்களை வளைந்து கொள்ளும் ஆண்டவர். உம்முடைய சுத்தத்தின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவர். ஆராதனை என்பது அப்பா ஆர்ப்பாட்டம் அல்ல, அது அர்ப்பணிப்பு ஆண்டவரே. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து விட்டி, சுகந்த வாசனையாக நீர் முகர்ந்து விட்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் மகிழ்ச்சி கொண்டுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.